திமுகவுக்கு உண்மைக்கு என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு? அதை விடுங்க, மு.க. ஸ்டாலினுக்கு உண்மைக்கு என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு? ஒரு உதாரணம் கேட்கட்டுமா? சொல்லுங்க. உங்க குடும்பத்துல யாராவது அரசியலுக்கு வருவார்களா? ஆக என்னோட மகனா இருந்தாலும், ஆக என்னுடைய மருமகனா இருந்தாலும், ஆக எனது குடும்பத்தில் யாரும் அரசியல் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னது யார் சார்? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. சொல்லுங்க. அப்புறம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இவ்வளவுதான். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்தியன் சார். மதேஷ் வணக்கம். அதிமுக எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கு சார்? மிகவும் சிறப்பா இருக்கு. மிகவும் சிறப்பா இருக்கா? மிகவும் சிறப்பா இருக்கு. இல்லையே, ஏதோ உரசல், கொஞ்சம் முனங்கள், கொஞ்சம் சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஒரு சத்தம் இல்ல, ஒரு உரசலும் இல்ல, ஒரு விரிசலும் இல்ல. அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அதிமுக பாஜக கூட்டணி சிறப்பாக இருக்கு. ஒன்னும் இந்த சண்டையெல்லாம் வராது, ஒன்னும் உடையாது, யாரெல்லாம் பிரிவு ஏற்படாது, விரிசல் ஏற்படாது. அம்புட்ட ஆசை. அதுக்கு யாரெல்லாம் முயற்சி இப்போ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம பண்ற முயற்சி வேஸ்ட், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. யார் சார் முயற்சி பண்றாங்க? யாரு? நான் தான். யார் கூட்டணி வந்து நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, யார் இதுல விரிசல் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட முயற்சி சொல்றேன். இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் ஈஸின்றாங்க எதிர்முகாம்ல. அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அப்படி யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே. திருமாவளவன் ஏன் முதல்வர் வந்து சட்டமன்றத்திலே எந்திரிச்சு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப வச்சிட்டீங்கன்னு எதுக்கு புலம்புனாரு? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அப்படி ஒன்னாதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்புறம் எதுக்கு மு.க. ஸ்டாலின் எந்திரிச்சு சட்டமன்றத்திலே புலம்புனாரு? கூட்டணி வச்சிட்டீங்களே, டெல்லி போயிட்டீங்களே, வச்சிட்டீங்களே, எதுக்கு புலம்புனாரு? அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ உங்க கூட்டணியில சிக்கல் இருக்குன்னு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆய்வு பணியில இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப மேடையில பேசியிருக்காரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி நடத்தினாங்க. அங்க அதிமுகவுக்கு என்ன சார் வேலை? கேக்குறான் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய அழைச்சாங்க, வாழ்த்த சொல்லிட்டோம், நன்றிங்க, நல்லபடியா நடக்கட்டுங்கன்னு வாழ்த்தோட நம்ம நிறுத்திருக்கலாம்ல. அங்க போனா பாருங்க என்ன வேலை பண்ணிருக்காங்க. என்ன எழவியாது. ஒரு அடிப்படை கிளாரிபிகேஷன் சொல்லிடலாம். அதிமுகவும் இந்து முன்னணியும் கூட்டணியா? இல்லையா சித்தப்பு? அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணியா தானே? ஆமா. அப்ப இந்த விழா நடத்தினது யாரு? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. இந்து முன்னணி. பாஜக நடத்தல. இல்ல சார், இந்து முன்னணி நடத்த வேண்டிய மாநாட்டுக்கு ஏன் அதிமுக பிரசன்ஸ் பண்ணுது? அந்த இடத்துல எதுக்கு என்ன தேவை? படிப்படியா வரும். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. இந்த கூட்டணி, இந்த விழாவை நடத்தினது இந்து முன்னணி. ஆமா. பாஜக இல்ல சார். அப்புறம் அதுல பேச்சு பொருளா வரக்கூடிய விஷயத்தை எதுக்கு அதிமுகவும் பாஜக விரிசல்னு பேச்சு வருது? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இல்ல, அத டேக் ஓவர் பண்ணிட்டு தானோ பிஜேபி தானே அந்த மாநாட்டிய, முருக பக்தர்கள் மாநாட்டை. எவன் சொன்னா? அவன் என்ன சொன்னா? 26 மட்டும் இல்ல, 31, 36 வரைக்கும் நம்ம தான் அப்படின்றாரு சிஎம். இப்போ ஜஸ்ட் நவ் அவருடைய பேச்சு அப்படியே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, 31, 36 வரைக்கும் நம்ம தான். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. சிரிக்காதீங்க சார், அவர் ஏதோ கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரா சார், அதனால நான் கேள்வி கேட்கிறேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.